தனுஷ் மனைவிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு. ரஜினி வீட்டில் குழாயடி சண்டை. குண்டை தூக்கி போட்ட பத்திரிகையாளர். நடிகர் தனுஷும் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்ற 2 மகன்கள் உள்ள நிலையில் திருமணமாகிய சுமார் 20 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இவர்கள் இருவரின் விவாகரத்து முடிவும் நடிகர் ரஜினிகாந்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவை உடலளவிலும் மனதளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து முடிவை கைவிடுவார்கள் என தகவலும் வெளிவந்த நிலையில் பொழுது தனுஷும் ஐஸ்வர்யாவும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களின் விவாகரத்து முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது கோலிவுட் வட்டாரத்தை பரபரப்பாக்கிய நிலையில் பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் கிங் 24x7 எனும் யூடியூப் சேனலில் அளித்த பேட்டியில் பல வெளிவராத தகவல்கள் வெளிவந்துள்ளது. தனுஷும் ஐஸ்வர்யாவும் திருமணமான நாளிலிருந்தே லதா ரஜினிகாந்த் தனுஷின் குடும்பத்தை பெரியதாக மதிக்கவில்லையாம். அவர் அந்தஸ்திலும் ஜாதியிலும் தான் உயர்ந்தவர் எனும் நினைப்பில் இருக்கிறார் என கூறப்படுகிறது. மேலும் ஐஸ்வர்யா தனுஷை பிரிவதாக அறிவித்த சமயத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். அது தனுஷ் குடும்பத்திற்கு தெரிந்ததால் தான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரியதானது. இவர்கள் இருவரும் விவாகரத்து கிடைத்தால் நிச்சயம் தனுஷிற்கு 2வது திருமணம் நடக்கும் என அவரது தந்தை கஸ்தூரி ராஜா கூறியுள்ளார். விவாகரத்து முடிந்த கையோடு தனது சொந்த ஊரிலேயே தனுஷிற்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைப்பேன் எனவும் கூறியிருக்கிறார். ரஜினியின் மருமகன் தனுஷ் என்ற பேச்சு போய் தனுஷின் மாமனார் ரஜினி என மாறிய அளவிற்கு தனுஷின் வளர்ச்சி இருக்கிறது. இருந்தாலும் தனுஷ் மீது வரும் விமர்சனங்கள் ஐஸ்வர்யாவை மேலும் கோபத்தை அடைய வைக்கிறது. அவர் அம்மா நடிகைகளை கூட விட்டு வைக்க மாட்டார் என தொடர்ந்து புகார்கள் வருவதை தடுக்க முடியவில்லை. இப்படி இருக்க ரஜினி வீட்டிலேயே ஐஸ்வர்யாவிற்கும் அவரது தங்கை சௌந்தர்யாவிற்கும் அடிக்கடி சண்டை நடக்கிறது. சௌந்தர்யாவின் முடிவை ஏற்ற நீங்கள் ஏன் என் விவாகரத்திற்கு தடையாக இருக்கிறீர்கள் என ஐஸ்வர்யா வாதம் செய்கிறார். மருமகன் தனுஷ் சினிமாவில் நல்ல நிலையில் இருக்கிறார். அவரை தக்க வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் அப்படியே போய்விடலாம் என ரஜினி திட்டமிட்டுள்ளார். ஆனால் அவர் மகள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறார். வேண்டாம் என்றால் வேண்டாம் தான் என அடவடியாக கூறுவதால் ரஜினியால் ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து வருகிறார் என்று சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன.